வாய்ஸ் ஆஃப் தமிழ்ஸ். இது உலக தமிழர்களின் குரல். தமிழ்நாட்டுக்கு முக்கியமான முதுகெலும்பே விவசாயம் தானே. விவசாயம் தவிர வேற என்ன இருக்குது? வேற என்ன சாப்பிட முடியும் உங்களால? பணத்தை சாப்பிட முடியுமா? பணத்தை வச்சுருந்தா பணத்தை சாப்பிட முடியுமா? அதே முதலமைச்சர் அவங்க அப்பா வந்து சமாதி வைக்கிறதுக்காக வந்து எங்கெங்கேயோ போய் முதல்வர் போய் பார்த்தாரு, பிரதமரை போய் பார்க்குறாரு. அவர் மட்டும் அப்பா அம்மாவுக்கு அவ்வளோ இதுன்றாங்களே, எங்கள் முன்னோர்களை நாங்கள் தொட்டு கும்பிடுறதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லையா? இதே தான் நாங்கள் சாகணும், எதுவும் மாட்டோம். ஒன்றை அழிச்சாதான் ஒன்று அதுக்கு மேலே வர முடியும், நாடு செய்ய முடியும்னா கோபாலபுரத்தை போய் ஒரு அழிங்க. கோபாலபுரத்தை அழிச்சு ஒன்று அங்கேயே கட்டிக்க, மீனம்பாக்கத்துக்கு பக்கத்தில் எங்கள் தாக்காரத்துக்கு இங்கே நத்து வரைங்க. கடவுள் ஒன்று இருக்குமானால் இந்த ஆட்சியாளர்கள் அதான் நல்ல சாவு சாக மாட்டாங்க. ஒருத்தவங்க ஏகாந்தம் தவழும் இந்த பூமி இன்னும் எத்தனை நாள் இருக்கும்? இரவு பகல், வெயில் மழை என எதுவும் பாராமல் இந்த ஏழை எளிய மக்களின் போராட்டம் 700வது நாளை எட்டி இருக்கிறது. இது எத்தனை பேருக்கு தெரியும்? கன்றை இழந்த பசுவிற்கும் நியாயம் செய்த மன்னன் வாழ்ந்த பூமியில் மண்ணை காக்க போராடும் இந்த எளிய அப்பாவி விவசாய மக்களின் குரல்கள் இன்னும் ஏன் நம் அரசுகளின் காதுகளை எட்டவில்லை? பரந்தூர் புதிய பசுமை வெளி விமான நிலைய திட்டம் என்ற பெயரில் தமிழக அரசு மத்திய அரசின் துணையுடன் காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களைச் சேர்ந்த 13லிருந்து 20 கிராமங்களை கையகப்படுத்தி ஒரு விமான நிலையத்தை உருவாக்க நினைக்கிறது. இதில் சரிபாதி நிலங்கள் விளை நிலங்களாகவும் நீர்நிலைகளாகவும் இருப்பதுதான் இந்த மக்கள் போராட்டத்திற்கான காரணம். விமான நிலையத்தை எங்கு வேண்டுமானாலும் உருவாக்கலாம், விளை நிலங்களை உருவாக்க முடியுமா என்பதுதான் இம்மக்களின் கேள்வி. ஒரு நாடுன்ற போது பாலங்கள், சாலைகள், மருத்துவமனைகள், துறைமுகங்கள், விமான நிலையங்கள், இந்த மாதிரியான ஒரு அடிப்படை கட்டமைப்புகள் தேவை. இந்த விமான நிலைய விரிவாக்கம் என்பதும் ஒரு காலத்தின் தேவை தானே. எதையா வேணான்னு சொல்கிறீங்க? ஒரு காலத்தின் தேவைதான். தேவை என்பதை தேவையில்லை என்பது எந்த மக்களும் சொல்லவில்லை. இதை சரியான இடத்தில் சரியான இடத்தை தேர்ந்தெடுத்து இந்த விமான நிலைய திட்டத்தை நீங்கள் மேம்படுத்தினால் இது ஒட்டுமொத்த தேசத்திற்கும் ஒட்டுமொத்த மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்.
தன் ஊருக்கு அப்பால் இன்னொரு உலகம் இருக்கிறது என்பதை அறியாத அப்பாவி விவசாயி இவர். ஆட்சி, அதிகாரம், கொள்கை, கூட்டணி, அதானி, அம்பானி, உலகமயமாக்கல் என எதுவும் தெரியாத ஏழை விவசாயி இவர். ஆனாலும் மண்ணை இழக்கும் இவரது மனவலியின் ஒவ்வொரு சொற்களும் தீ கங்குகளாய் நம்மை சுடுகிறது. எங்கிருந்து நீங்க இடத்த எடுத்து தான் ஆகணும்னா முடிவு என்ன? வருஷம் பார்க்கலாம் அவரு எவ்வளோ பணம் விட்டு ஒரு தூங்கி நான் காட்டியா வீடு கட்ட முடியாது, வாசல் கட்ட முடியாது. எங்கள் ஊரெல்லாம் ஒரு மாதிரியா இருந்தேன், எல்லாம் மெது விடா கட்டான். உண்மையிலே ஒன்று தீக்குது, எவனை போய் தீக்குது, அவன் கொடுக்க தூட்டி வச்சுருந்தான். அது என்ன கொத்து வேலையை வாங்கி தூட்டு போவான், அதானே கொத்து வேலையை வாங்கி தூட்டு போவான். இப்போ அது நான் கட்ட சொல்ல 400 300 இப்போ 1000 ரூபாய்க்கு மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி நெல் பார்க்க முடியுமா நம்ம எங்கன்னா போயிட்டு? எவ்வளோ வளைஞ்சிட்டு போகிற கோயில் வலுக்கு வைக்கணும், மேலே இல்லையா போட்டு சாய் வச்சு போட்டணும், சாய் வச்சு பூட்டி வச்சுக்கிறோம். இப்போ எங்கப்பா போறீங்க? பொழுது போய் எங்க போறீங்க? கைனி போகிறேன். அப்படியா? என்ன வேலை? கைனிக்கு அதனால ஒரு 3 நாள் வேறு பார்த்துட்டு வருவாரு. இப்போ என்ன பயிர் வச்சிருக்கீங்களா அதுக்கு? நெல்லா? ஆ, 2 கந்தாயம் இருக்கிறீங்களா 3 கந்தாயம் பண்ணுறீங்களா பயிர்? 2 கந்தாயம் தான் வரும். அது இந்த வச்சு பந்தூரி தண்ணி வரும் வச்சுக்க, இல்லைன்னா ஏரி எப்போ காலி ஆகிட்டு இருக்கும். ஏரி வரும் எப்போ காலி ஆகிட்டு தான். இப்போ நான் இப்போ சுடுவா பாய்க்கு ஏரி, அது மறுபடி பாய்க்கு. சரி. அப்போ 2 போகணும் வழிதான் நம்ம ஊரில் 2 போகணா? 2 போகணும். மழை இருக்காது மத்தியானே பம்ப் செட் ஆகியா ஒரு பம்ப் செட் சராசரியா ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ நெல் வருதுப்பா? சராசரியா ஒரு ஏக்கருக்கு எத்தனை மூட்டை இருப்பீங்க? ஒரு 20-25 மூட்டை தான் ஆகும், அது மேலே விளையாடுவேன். அப்படியா? நாவலில் ஒன்றா 24-25 ஆகும், அது மேலே நெக்காதுங்க. சரி. வேறு பிடிச்சி வேறு வச்சு இங்கே மானெல்லாம் எந்த நாளுமே வந்து 30 மூட்டை 40 மூட்டை அறுக்க மாட்டான். சரி. இப்போ மற்றவங்கெல்லாம் இந்தியா முழுக்க ஓட்டு போட்டு ஒரு புது அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. எல்லாம் ஒரே பயிர்தான் வச்சுக்கிறோம். இல்லை, அப்படி தேர்ந்தெடுத்து நாங்களும் இந்த மாதிரி ஏர்போர்ட் கட்டி தான் ஆகணும் புது அரசாங்கமாக சொன்னால் என்ன பண்ணுவீங்க? அப்போ பார்த்துக்கலாம். அப்படிலாம் பண்ண சொல்கிறேன். அப்போ தொடர்ந்து தான் சொல்லிக்கிறாங்க, விளம்பரம் பண்ணிக்கிறாங்க. ஒன்றும் எதுவும் நந்தப்பாடு இல்லையா? ஒன்றும் எதுவும் நந்தப்பாடு இல்லை. விளம்பரம் சொல்லிக்கிறான், எலெக்ஷன் ஒன்று பார்த்துக்கிறாங்க, அது நடந்தால் தான் தெரியும். சரி. கையெல்லாம் கொஞ்சமான கையா பயிர் வைக்கிறேன், போய் அந்த ஏரியில் போய் இந்த வாழ்க்கை முழுக்க கஷ்டப்படுறீங்க, நாங்கள் தான் 4 மடங்கு காசு கொடுத்துருமே வசதியாக இருங்கன்னு சொல்கிறாங்களே. இந்த ஜென்மத்தை நீ போக மாட்டேன், எனக்கு 4 மடங்கு. ஏரி இந்த பக்கம் தான் போய் ஏரியாமா ஏரி நாங்களாம் ஏற்பட்டோம். வெள்ளக்கார ஆட்சியில் கொடுத்தோம், வெள்ளக்கார ஆட்சி ஏற்பட்டோம். நாங்கள் இறங்க போகலாம் ஏரியா. ஊட்ட கழிப்பலாம் காலி பண்ணுவோம். ஊட்ட கழிப்பலாம் உன் அண்ணன் தம்பி சித்தப்பா மாமன் மச்சான் ஒரு பெரிய வைக்கிறீங்களா நீங்கள்? அவங்க பூரா அவங்க ஜாதிக்காரன் பூரா அங்கே தானே இருக்கிறாங்க. மனசாட்சி இல்லை. எல்லாருமே போய் தானே சேர்ந்தாங்க. அது கிடக்குது அந்த பக்கம் போய் திண்டி வேணாம் மதுரை அந்த பக்கம் யாரும் குழந்தை ஏன் உண்டு அங்கே காடு கூட்டு ரோட்டில் மடிக்க வச்சுக்கிறேன், அங்கே போய் கொடுக்கலாம். காடு கொடுத்து அவன் அவன் கைனே இருக்குது, அந்த மேலே கைனிக்கிட்டேன். அதான் யார் அதான் அந்த பட்டறைக்கு போகிற வழியில் காடு கூட்டு ரோட்டு இருக்குது, அவன் மூக்காசாலிக்கு இருக்குது.
வச்சு வாங்கி வச்சுட்டு நீங்க எங்க தாலி வந்து இங்க வந்து அறக்குறீங்களா? முகசாலினா எங்க சாலி வந்து யாருன்னா கச்சபடி ஓட்டு பத்த சமாத்தினா அம்மாடா நீ புள்ள குட்டி குழந்தை போய்கிட்டு ஆளாடுறாங்க. நாங்களாம் எங்க போவோம்? மக்களால் மக்களுக்காக ஆளப்படுவதுதான் ஜனநாயகம் என்பது. மக்களுக்கு எதிரான திட்டங்களின் மீது மக்கள் நடத்தும் அறப்போராட்டங்களில் எந்த பலனும் ஏற்படாத போது இந்த மக்கள் என்னதான் செய்வார்கள்? சாவதை தவிர வேறு வழியில்லை என்கிறார்கள். அம்மா, இந்த ஊருக்கு விமான நிலையம் வருதுன்னு சொல்கிறாங்களே, இந்த விமான நிலையம் வரணுமா எப்படி வேணாமா? இந்த ஊருக்கு விமான நிலையம் வந்தால் நாங்கள் இருக்கவே மாட்டோம், இன்ட்ரி தான் சாவோம். இந்த உயிர் வந்து அப்பா அம்மா செத்த இடத்துக்கு போனவங்க இருக்குதா கண்டி இந்த ஊரை விட்டு போகவே மாட்டோம் நாங்கள். ஏன் அப்படி சொல்கிறீங்க? இந்த ஊரில் அப்படி என்னதான் இருக்குது? என்ன இருக்குதுன்னா இவ்வளோ வசதியாக இவ்வளோ எங்களுக்கு மரமும் ஏரிங்களும் தண்ணிங்களும் வசதியாக இருக்கிறது ஆண்டுட்டு எங்கே போய் கக்குச்சிடுவோம் போய் பேந்துங்க ஏச்சுங்க காற்று வராதோ இது வராதோ சாவு காலத்தில் கடணும். செத்தா எங்கள் அம்மா அப்பா பாட்டம் பாட்டி செத்தாங்களா அந்த இடத்துலேயே செத்து அவங்களோட போகிறோம். எங்களுக்கு பிடிக்கவே இல்லை இந்த ஊரை இருக்கிறதுக்கு. உலகிற்கு சோறிடும் விவசாய நிலங்களை உருவாக்குவது என்பது அவ்வளவு சுலபமல்ல. பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே இந்த மண்ணின் முன்னோர்கள் காட்டையும் மேட்டையும் திருத்தி வேர்வையையும் இரத்தத்தையும் சிந்தி உருவாக்கியதே இந்த விளைநிலங்கள். இந்த மக்களும் இந்த விவசாய வாழ்க்கை முறைக்கே பழக்கப்பட்டவர்கள். வேறு எந்த தொழிலும் இவர்களுக்கு தெரியாது. ஏகனாபுரத்தில் நடக்கிற இந்த விமான நிலைய எதிர்ப்பு போராட்டம் 700வது நாளை நெருங்குது. இந்த ஊருக்காரன்ற முறையில் இந்த போராட்டத்தை பற்றி என்ன சொல்கிறீங்க? 2 ஆண்டுகளாக நடக்கிற இந்த போராட்டத்துக்கு என்ன காரணம்? நாங்கள் போராடி வரோம். இதுவரையும் முதலமைச்சர் எங்களுக்கு எதுவும் சேர்ந்து செய்தாங்க. நாங்கள் இவ்வளோ போராடி வரோம். மீண்டும் நாங்கள் வந்து விவசாயம் விட்டு போனால் நாங்கள் வெளியே போனால் எங்களுக்கு வாழ்வாதாரம் எதுவும் கிடையாது. வாழ்வாதாரமே எங்களுக்கு விவசாயம் தான். அது இல்லாமல் நாங்கள் 10 மூட்டை எடுத்து வச்சுக்கிறோம். மற்றவங்களுக்கு நான் வருஷத்துக்கு முன்னேற்றினால 1000 பேருக்கு நான் சோறு போடுவேன். நான் வளையிற நிலையில் அந்த அளவுக்கு விவசாயம் நான் பண்ணிட்டு வரேன். எங்களுக்கு வாழ்வாதாரம் விவசாயம் தான். நிலம் என்பது உடைமையல்ல, அது இவர்களது உரிமை, உயிர். அதற்கு ஈடாக தரப்படும் இழப்பீடு எதுவும் இவர்களுக்கு வாழ்வாதாரம் ஆகாது, அவர்கள் சந்ததியையும் என்றென்றைக்கும் வாழ வைக்காது என்பது இவர்களின் குரலாய் இருக்கிறது. விவசாயம் ஒரு லாபகரமான தொழில் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த விவசாய நிலங்களை அரசு கையகப்படுத்திக்கிட்டு 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்கு இழப்பீடு தரேன்னு சொல்கிறாங்களே, ஏன் மாற்றுத் தொழிலை உங்களால் தேடிக்க முடியாதா? மாற்றுத் தொழில் எங்களால் இல்லை. நாங்கள் வந்து விவசாயம் தான். இப்போ என்ன நீங்கள் வந்து ஒரு யாருமே வந்து நீங்கள் வந்து 1000 கணக்கில் ஒரு நாளைக்கு 1000 கணக்கில் சம்பாதிச்சாலும் இந்த சோறு தொடர்றதுக்கு சோறு தானே வேணும். ஆமாம், அது முக்கியமான தமிழ்நாட்டுக்கு முக்கியமானது முதுகெலும்பே விவசாயம் தானே. விவசாயம் தவிர வேற என்ன இருக்குது? வேற என்ன சாப்பிட முடியும் உங்களால்? பணத்தை சாப்பிட முடியுமா? பணத்தை வச்சுருந்தா பணத்தை சாப்பிட முடியுமா? பசி ஆறுறதுக்கு இது இந்த விவசாயம் இதுதான். விவசாயம் தான் வந்து பசி ஆறுறது. உயிரே போனாலும் இந்த மண்ணை விட்டு போக மாட்டேன்னு சொல்கிறீங்க. இந்த மண்ணு மேலே என்ன அவ்வளோ பற்று பாசம்? எங்கள் முன்னோர்கள் எங்கள் பாட்டாண்ட இது முப்பாட்டம் அது சொன்னால் முப்பாட்டன்ற அளவுக்கு நாங்கள் வந்து முன்னோர்கள் செத்துருக்குறாங்க. எங்களுக்கு அந்த முன்னோர்கள் நாங்கள் தொட்டு கும்பிட்றதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே இருக்கிறதுனால நாங்கள் எங்கே போனால் எங்கள் முன்னோர்கள் நாங்கள் தொட்டு கும்பிடுவோம். அதே முதலமைச்சர் அவங்க அப்பா வந்து சமாதி வைக்கிறதுக்காக வந்து எங்கெங்கேயோ போய் முதல்வர் போய் பார்த்தாரு, பிரதமரை போய் பார்க்குறாரு. அவர் மட்டும் அப்பா அம்மாவுக்கு அவ்வளோ இதுன்றாங்களே, எங்கள் முன்னோர்களை நாங்கள் தொட்டு கும்பிடுறதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லையா? அதனால் இந்த மண்ணிலே தான் வாழ்வோன்றீங்களா? மண்ணிலே தான் வாழ்வோம், மண்ணிலே தான் சாவோம்.
ஏறக்குறைய இப்போ மற்ற ஊருங்களில் இந்த திட்டம் வருதுன்னு தெரிஞ்சாலும் அவ்வளோ எதிர்ப்பு இல்லையே, ஏகனாபுரத்தில் மட்டும் ஏன் இந்த எதிர்ப்பு? ஏகனாபுரம் எதிர்ப்புன்னா ஒரு பஞ்சாயத்தே காலி ஆகுது. அந்த ஒரு பஞ்சாயத்தே காலி ஆகுனா அதை நாங்கள் எங்கே போயிட்டு நாங்கள் இது பண்ணுவோம்? ஒரு பஞ்சாயத்தே காலி ஆகுதுன்னு சொன்னால் அங்கங்கே சில பேர் வந்து சில 4 ஊர் 5 ஊர் இருக்குது. இது ஒரே பஞ்சாயத்து. அந்த பஞ்சாயத்தே காலி ஆகுனா நாங்கள் எங்கே போய் இருப்போம்? பக்கத்துல வந்து போய் கேட்க போனா அவன் வந்து லட்சக்கணக்கில் சொல்றான் சன்ட்டு. இங்க நீ சொல்றது நான் சொல்றேன், நான் 2 மடங்கு தரேன் 3 மடங்கு தரேன்றேன். அது எங்களால் வாழ்வாதாரம் அது வாழ முடியுமா? சாதியமாகுமா? ஆக 2 மடங்கு 3 மடங்கு நட்ட ஈடு கொடுத்தாலும் இப்போ இருக்கிற விலை மற்ற ஏரியாவில் இருக்கிற விலைவாசியோட இது வந்து சரியா ஆகாதுன்னு சொல்றீங்களா? சரியாகாது, ஈடு கட்ட முடியாது. நீங்க விமான நிலையம் இந்த இடத்துல அனுப்பிச்சிட்டு திருப்பி அந்த விவசாயத்தை நீங்க அதை கொண்டு வர முடியுமா? அதை கட்டின இடத்துல அந்த விவசாயம் பண்ணு இது விளைய வைக்க முடியுமா? உங்களால் முடியுமா? சாதியமாகுமா? விமான நிலையத்தை எங்கே வேண்டுமானாலும் அமைக்கலாம், ஆனால் விவசாய நிலத்தை இந்த இடத்துல மட்டும்தான் செய்ய முடியும், அப்படி தானே? அந்த இதுதான் எங்கள் விவசாயம் தான், அது உண்மையான விஷயம் தான். அது விமான நிலையம் கட்டிட்டும் திருப்பி இந்த இடம் சாதியமாகணுன்ட்டு நீ இதுனாலும் திருப்பி அந்த அதே இடத்துல நீ என்ன மண்ணு கொட்டி என்ன இதுனாலும் அந்த விவசாய நிலத்தை அது உருவாக்கி காட்ட முடியாது. இந்த மண்ணிற்கும் இவர்களுக்குமான உறவு புனிதமானது, வேறு எவராலும் புரிந்து கொள்ள முடியாதது. தங்களது முன்னோர்கள் வாழ்ந்து மறைந்த இந்த பூமியை தெய்வமாகவே கருதி வழிபடும் இவர்கள் ஒரு திட்டத்திற்காக இந்த மண்ணை விட்டு விலகுவதை ஜீரணிக்கவே முடியவில்லை. அரசாங்கம் கொஞ்சம் கூட இறங்கி வராமல் இந்த திட்டத்தை வந்து தீவிரமாக செயல்படுத்தி ஆகணும்னு இருக்காங்க. இந்த நிலையில் வந்து நீங்கள் என்ன தான் முடிவுமா எடுப்பீங்க? நாங்கள் வந்து சொல்கிறோம் என்ன, நாங்கள் போக மாட்டோம் தான் சொல்கிறோம். நாங்கள் போக மாட்டோம், ஊரை விட்டு போக மாட்டோம். அரசாங்கம் உங்களை கட்டாயப்படுத்தி வற்புறுத்தி என்ன கொடுத்தாலும் சரி அனுப்புனாங்கன்னா என்ன செய்வீங்க? அனுப்புனாங்க எல்லாத்துக்கும் எந்த இடத்துல விடுவேன்? நாங்கள் எங்கே போய் சாப்பிட்டு சொல்லு, எங்களுக்கு எந்த இடத்துல வச்சு விடுவேன்? எங்களுக்கு எந்த இடம் காமிப்பேன்? எங்களுக்கு இது வேலை இடம் ஆண்டுமா சொல்லி பார்க்கலாம். சாமின்னு இந்த சாமி கும்பிட்றோம், செய்கிறோம், கொள்றோம், கோயில் குளம் மொத்தம் இருக்குது, வசதியாக இருக்கிறோம். எங்கள் எடுத்து போய் எங்கே வச்சு விடுவேன் சொல்லி பார்க்கலாம். பூர்வீகமாக நீங்கள் இந்த சொத்து இருந்தது. பூர்வீகமாக நீங்கள் இந்த கிராமத்தை சேர்ந்தவங்க தானே? உங்களுக்கு எத்தனை பசங்கம்மா? அவங்களாம் என்ன பண்ணுறாங்க? அவங்களாம் வந்து ஒன்றுமே பொண்ணு பிள்ளைங்க இருக்கிறாங்க. என் பொண்ணு இங்கே கொடுத்துட்டேன், என் பிள்ளைக்கு பொண்ணு கட்டேன், என் தம்பி இங்கே தான் பொண்ணு கொடுத்துக்குறோம். என் தம்பி எதுவும் பொண்ணு கொடுத்துக்கிறேன். தம்பி வந்து எல்லாம் ஊர்லேயே தான். எங்கள் அம்மாவுக்கு, எனக்கு, எங்கள் சித்திக்கு, எங்கள் ஆயாவுக்கு மற்ற பேருக்கு இந்த ஊரே தான். இந்த ஊர்லேயே நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் எங்கே பார்த்து சொல்லு மெனியா எங்கனியா எங்கன்னா வாங்கி வச்சுக்கிறோமா? நாங்கள் பார்த்துக்கு நாங்கள் எங்கே போய் நாங்கள் பாய்க்குத்து சொல்லு. எங்களுக்கு மேனா ஒரு நாசா ஒரு எங்களுக்கு வந்து எங்களுக்கு போகவே மாட்டோம். நாங்கள் முடியாது, நாங்கள் எங்களை சாவச்சுட்டு போயிட்டு வாழையடி வாழையாக இந்த மண்ணில் வாழ்ந்து வரும் இவர்கள் நிலம் பறிபோனபின் தங்கள் சந்ததியினர் இன்னொரு மண்ணில் அகதிகளாக அலைவதை விரும்பவில்லை. அதை தடுக்க சாகவும் தயார் என்கிறார்கள். இந்த மற்ற ஊர்லாம் வந்து இவ்வளோ எதிர்ப்பு இல்லைம்மா. உங்கள் ஊர் ஏகனாபுரத்தில் மட்டும் அதிக எதிர்ப்பு இருக்கு. எங்கள் ஏகனாபுரம் நாங்கள் இருப்போம். ஏகனாபுரம் மற்ற ஊர் நாங்கள் அது ஊருங்க சின்ன சின்ன ஊர். இது எந்த மாதிரி ஊர்? நாங்கள் எப்படி போகிறது? எங்கே போய் பாய்ப்போம் சொல்லு. நீ எங்கே எடுத்து போய் எங்களை விடுவேன்? எங்கள் எங்கே கொடுத்தாக்கா நாங்கள் எங்கே பாய்க்கிறது? நாங்கள் கையை நாங்கள் வயசு நாங்கள் ஓட போயிட்டோம். நாங்கள் எப்படி எங்கே போய் நாங்கள் என்ன பண்ணுறது சொல்லு. என்ன கொடுத்தாலும் நாங்கள் போக மாட்டோம். மற்ற ஊருங்களாம் பாதி பேர் ஒத்துக்கிறாங்கனாக்கா இல்லை. இடத்துல வந்து ஊடுங்க ரொம்ப இல்லை. இந்த ஊரில் வந்து மொத்த பேரை கொண்டது மொத்தம் அக்கா தங்கச்சி பொண்ணுக்குன்னுலாம் இங்கே கொடுத்துட்டுக்குறோம். எங்களுக்கு வந்து எந்த இடத்துலையும் எங்களுக்கு மேடம் கிடையாது. நாங்கள் இல்லாத பட்டவங்க. நாங்கள் இங்கே தான் நாங்கள் சாகுமா கட்டி நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம். இன்று இந்தியாவே திரும்பி பார்க்கும் போராட்டங்களை முன்னெடுத்து வரும் ஏகனாபுரம் கிராமம் திராவிட இயக்கங்கள் கிளைத்து செழித்து வளர்ந்த கிராமங்களில் ஒன்றாக இருந்தது. 25 ஆண்டுகளுக்கும் மேலாக
ஏகனாபுரம் ஊராட்சி ஒன்றியத்தின் திமுக கிளை செயலாளராக இருந்தவர் திரு ஏ.கே. தர்மலிங்கம். இவர் அண்ணாவின் தோழர். அவருடன் நாடகங்களில் பங்கெடுத்தவர். அவருடனே கிராமம் கிராமமாக நடந்து திமுகவின் கொள்கைகளை பறைசாற்ற பிரச்சாரம் செய்ய துணை நின்றவர். பகுத்தறிவு, சுயமரியாதை இவற்றை மையமாக கொண்டு 25க்கும் மேற்பட்ட மேடை நாடகங்களை எழுதி இந்த மண்ணிலே அரங்கேற்றியவர். அவர் என்ன கூறுகிறார் கேட்போமா? நான் அதாவது காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெரும்பூர் வட்டம் ஏகனாபுரத்தை சேர்ந்தேன். எனக்கு வயது ஏறத்தாழ 83 தொடக்கத்தில் இருக்கிறேன். இந்த ஏகனாபுரம் கிராமத்தில் 80லிருந்து 2015 வருடம் நான் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கிளை செயலாளராக இருந்து பல்வேறு நல்ல பணிகளை எல்லாம் செஞ்சேன். ஒன்றியத்திலும் ஒரு சில பதவிகளை வகித்தவன். கலைஞர் சிறைப்பட்ட காலங்களிலெல்லாம் வென்றாலும் தோற்றாலும் வெஞ்சிரை ஏற்றாலும் கலைஞரே புனைமலை. இன்னும் ராகமாக பாடினேன்னா, வென்றாலும் தோற்றாலும் வெஞ்சிரை ஏற்றாலும் கலைஞரே உமை மரவும் என்று மேடையிலோரும் முழங்கியவர். ஸ்டாலின் அந்த காலத்தில் கலைஞரை பார்க்க போகும்போதெல்லாம் சிறு பையனாக இருந்திருப்பார். அவரை கையை பிடித்து கொஞ்சிய காலங்கள் ஒன்று எனக்கு உண்டு. அந்த பெரும் பாக்கியத்தை எல்லாம் பெற்றவன். இங்கே ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அதாவது எம்எல்ஏ கோதண்டன் என்பவர் இருந்தார். அற்புதமான மனிதர். எம்எல்ஏக்கு எல்லாம் இப்போது வருகிற எம்எல்ஏகளெல்லாம் எங்கே பணம் வரும், எதை வாரி சுருட்டி ஜோபியில் போட்டுக்கிறான், பெட்டியில் வச்சுக்கலான்ற குணங்கள் மாதிரி நல்ல ஒரு குணாம்சமான மனிதர். கோதண்டாத்தோட கூட போய் தான் கலைஞராக எனக்கு தொடர்பு இருந்தது. பேரறிஞர் அண்ணாவுடைய நாடகத்திலே காஞ்சிபுரத்திலே சிறு பாகமேற்று நடித்தவன். அண்ணாவுடன் ஊஞ்சலிலே உட்கார்ந்து பேசுகின்ற ஒரு பெரும் பாக்கியத்தை அந்த கால அரசியலுக்கு இந்த கால அரசியலுக்கு உள்ள வித்தியாசம் வந்தால், ஒரு காலத்தில் 1958-59 என்று நினைக்கிறேன், அண்ணா எங்கள் ஊரிலே சண்முகநாத் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய படிப்பகம் என்ற படிப்பகத்தை துவக்கி வைக்கிற காலத்தில் அவர் எங்கள் ஊரிலே, அதாவது எங்கள் வீட்டிலே, அதாவது எங்களுக்கு அப்போது ஒரு ஓலை வீடு, உணவருந்திய காலத்தில் தையல் இலை, ஆலை இலையில் தச்சு தான் நாங்கள் சோறு போட்டோம். அப்புறம் என்னை கூப்பிட்டு இங்கே தம்பி இங்கே வாங்க, என்ன சொல்ல போகிறாங்க பயந்து கிட்ட போய் என்னான்னு கேட்குறான். அதாவது உங்கள் வீட்டில் ஒரு மாடு இருக்குதா, தயிர் இருக்குமான்னு கேட்டார். அப்புறம் எங்கள் அம்மா ஒரு கிளாஸ் தயிருக்கு வாங்க. அப்புறம் மழை வந்துருச்சு, கூட்டம் முடிஞ்சு 10 மணிக்கு அக்குமாபுரத்தில் ஒரு கூட்டம். அப்போது இந்த ராண்டலில் ஒரு விளக்கருக்கு முன்ன ஒருத்தர் பின்ன ஒருத்தர் வந்து சேரும் தகுதியில் வயலேரி கயனி வழியாக அக்குமாபுரம் சென்று கூட்டத்தை முடித்து திருப்பி 12 மணிக்கு இங்கே வந்து காஞ்சிபுரம் போனவங்க. அப்பேற்பட்ட அரசியல் தலைவர் துவக்கி இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலை இப்பொழுது உங்களுடைய எதிர்ப்பு என்பது வளர்ச்சிக்கு தடை என ஒரு சிலரால் பேசப்படுகிறது. அதான் எங்களுடைய எழுச்சி, எங்களுடைய போராட்டம் விமான நிலையம் மாநாடு
அதாவது எங்கள் எம்பி சொல்கிறார், அதான் இங்கிருந்து போன பாராளுமன்ற உறுப்பினர் திரு பிஆர் பாலு ஒரு பேட்டில் ஒன்றை அழிச்சாதான் ஒன்று அதுக்கு மேலே வர முடியும், நாடு செய்ய முடியும்னா கோபாலபுரத்தை போய் ஒரு அழியா கோபாலபுரத்தை அழித்து ஒன்று அங்கேயே கட்டிக்காங்க மீனம்பாக்கத்துக்கு பக்கத்தில் எங்கள் தாக்காரத்துக்கு இங்கேயே நத்து வரையும். அதாவது இந்த மாதிரி பாராளுமன்றம் உறுப்பினர்கள் தான் இந்த நாட்டு ஜனங்க இன்னும் வந்து ஓட்டு போடுது, அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. எந்த காலத்தில் இப்படி தான் இருக்கு. இப்படியே பார்த்தா இந்த மாதிரி எங்கே வேணாலும் விமான நிலையம் கட்டலாம், எங்கே வேணாலும் விமான நிலையம் மறக்கலாம். எங்கே மாதிரி ஊரில் எங்கே போய் இதே மாதிரி ஊரை இதே மாதிரி ஒரு கிராமத்தை எங்கே ஏற்படுத்தி எங்கே இந்த பசுமையான நெல் வயல்களை நம்ம வந்து பார்க்க முடியும். ஸ்டாலின் 70 நாள் ஏறக்குறைய 2 வருஷமாக இந்த 20-100 மக்கள் இந்த சார்பாக ஏரணாபுரத்தில் போராட்டம் நடக்கிறது. எந்த ஒரு அரசியல்வாதி, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களும் ஒன்றிய செயலாளரிலிருந்து மாவட்ட செயலாளரிலிருந்து எம்எல்ஏவிலிருந்து ஸ்டாலின்லேருந்து யாராவது என்னதான் இவங்க பண்ணுறாங்க, இவங்க பண்ணுறதுல என்ன நியாயங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நியாயத்தை கேட்க யாராவது வராங்களா? அதான் இவங்க அதாவது நான் ஒரு நாடகத்தில் வசனம் எழுதினேன். பாராளுகிறோம் என்ற தைரியத்தில் நாளுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமான்னு. அதான் இன்னைக்கு உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, நீங்கள் வந்துட்டீங்கன்றதுக்காக என்ன பண்ணாலும் இந்த அதானிக்கு இங்கேருந்து எங்கேயே இருக்கிற வடக்கத்திக்காரனுக்கு இங்கே கொண்டாந்து அவனுக்கு நிலத்தை எடுத்து கொடுத்து எத்தனை நாள் நீங்கள் அதாவது வந்து நீ 2024 ஜெயிச்சிருவா, அப்படியே வாரத்துக்கு ஒத்திடுவேன். 2024 நான் வந்து இதெல்லாம் சொல்கிறப்போ, அதாவது நான் ஒரு திமுகவை சேர்ந்தவன், எங்களுடைய குடும்பமே ஒரு திமுக. அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக விலைவாசி போராட்டத்திலேருந்து இந்திய எதிர்ப்பினுடைய போராட்டத்திலேருந்து 5 தடவை ஜெயிலுக்கு போனவன். அதாவது அப்போ சிந்தாரி பேட்டை ஜெயிலை பார்த்தவன், வேலூர் ஜெயிலை பார்த்தவன், கடலூர் ஜெயிலை பார்த்தவன். அப்பேற்பட்ட ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் பயிரெறிஞ்சு சொல்கிறேன். 8 நாளைக்கு நீங்கள் இருக்கீங்க, அப்படியே 26 வச்சு ஜெயிக்கத்தான் வச்சு 30க்கு மேலே நீங்களே இருக்கீங்களா? ஏன்னா இசும்பு பாத்திமா கோபாலபுரத்துக்கு தமிழ்நாடு எப்படியே வந்துட்டீங்க, தொலைச்சிங்க. ஏதாவது ஒரு நல்ல திட்டங்கள் இருக்குதா? அந்த எதில் போட்டாலும் லஞ்சம், எதில் போட்டாலும் அப்போ சொன்னால் எடப்பாடியை அதாவது எங்கே பார்த்தாலும் லஞ்சம், எங்கே பார்த்தாலும் லஞ்சம் தான். இன்னைக்கு என்ன இல்லை, அதாவது பேப்பரை புரட்டி பார்த்தாலும், தொலைக்காட்சி பெட்டியை ஆன் பண்ணி பார்த்தாலும், எங்கே பார்த்தாலும் கொலை. ஒரு நாளைக்கு கொலை இல்லாத நாடு தமிழகத்தை பார்க்கறதுக்கு முடியுமா? இப்போ இருக்கிற திட்டங்கள்லாம் விட்டுட்டு அந்த கொள்ளையை தடுக்கிறதுக்கு போலீஸ் போலையா? இந்த ஏரணாபுரத்தை சுற்றி உள்ள கிராமத்தில் எப்போ பார்த்தாலும் போலீஸ் முக்கிற மாதிரி முக்கியம். நாங்கன்னா தீவிரவாதிகளா? அதான் காஷ்மீர்காரங்களா? நாங்கள் என்னதுக்கு போலீஸுக்கு கொடுக்குற அந்த சம்பளம் யார் பணம்? எங்கள் பணம் தானே. எங்கள் பணத்தையே கொடுத்து எங்களையே வந்து அடித்து போலீஸ் வச்சுக்கிறாங்க. அன்று கொல்லும் அரசின் ஆணை, ஆனால் நின்று கொல்லும் தெய்வம் போல இன்னைக்கு ஸ்டாலினை சார்ந்தவர்களுக்கும் அவங்களுக்கு வலு இருக்கிறது, போலீஸ் இருக்குது, சட்டம் இருக்குது, என்ன ஒன்றாலும் பண்ணலான்னு சொன்னால் அவங்கள தெய்வம் ஒன்று இருக்குமானால், கடவுள் ஒன்று இருக்குமானால், இந்த ஆட்சியாளர்கள் அதான் நல்ல சாவு சாக மாட்டான் ஒருத்தவங்க.